வீட்டில் இருந்தே யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ஏதாவது கிஃப்ட் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகேவா? இது வந்து எப்படி எனக்கு கிடச்சுன்னா சும்மா தான் கிடச்சி. சும்மா வீடியோ பார்க்குறது, லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். அவங்க லாஸ்ட்டாட்டு செலக்ட் பண்ணி கிவ்அவே கிஃப்ட்டு கொடுப்பாங்க. இந்த எலகன்ட் ஃபேஷனுங்கிறவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலோட நேமு. இந்த எலகன்ட் ஃபேஷன் சேனலை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு அவங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் போட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் போடணும். இவ்வளோ தான் நம்மளோட வேலை. இப்படி போட்டுகிட்டே இருந்தாலே வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேமை வந்து குலுக்கி அதிலேருந்து எடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, துண்டு போட்டு குலுக்கி அப்படி எடுப்பாங்க. அப்படி எடுத்ததில் தான் எனக்கு இந்த 3 ஐம்பொன் ரிங்கு. ஆனால் இது உண்மையிலேயே நான் என்ன நினச்சிருக்கேன்னா அவங்க வந்து நிறைய ஏன்னா வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து ஐம்பொன், வளையல் இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன்னா இந்த ரிங் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த ரிங்கை விடவும் இந்த ரிங் வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறத விடவும் அவங்க அனுப்பியிருக்கிறது வந்து கொஞ்சம் கோல்டு லுக்கு நல்லாவே இருக்கிறது மாதிரி தெரியுது. இதை நான் வருஷ கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நான் என்ன நினச்சிருக்கேன்னா இப்போ நீ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுவுமே இதே மாதிரி ஓரளவு இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு, கோல்டு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஐம்பொன்னில் ஒரு வளையல் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். வளையல் வந்து அவங்கக்கிட்ட 300 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. 300 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். மாடல்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ நான் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசு. இனி இதை வந்து நான் எங்கள் அக்காளுக்கு கொடுத்துடலான் இருக்கேன். இந்த ஒன்றும் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மோதிர விரலில் போட்டிருக்கிறதையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற 2 எங்கள் அக்காளுக்கு கொடுத்துருவேன். அவங்க வந்து எனக்கு சேரில் பார்த்துக்கோங்க, நான் வந்து வீடியோ சென்ட் பண்ணேன்னா இந்த ஓப்பன் பண்ண வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணோடனே ஐயோ உங்களுக்கு சேர் இல்லையா ஒழுங்கா, சரி நான் ஒருக்கா நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஆர்டர் போடும்போது உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே ஒரு ரிங் அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா நான் இப்படி இவங்கக்கிட்டேருந்து இது வாங்கியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சரண்யாஸ் ஃபேஷன் அப்படிங்கிறவங்கக்கிட்டேருந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுவும் ஒரு ரிங்கு தான். அது வந்து மைக்ரோ பிளேட்டட் ரிங்கு 150 ரூபாய்க்குள்ளே தான் நம்மளுக்கு கிவ்அவே கிஃப்ட்டில் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க ராஜஸ்ரீ ஃபேஷனுங்கிறவங்களும் இப்போவுமே அவங்க வீடியோவுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே நடக்குது. ஆனால் அவங்க என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க பார்த்துக்கோங்க. கிவ்அவே அவங்கக்கிட்ட நான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அந்த தைரியத்தில் தான் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து என்னோடய நேம் வந்ததுமே நான் நல்லா சந்தோஷப்பட்டுவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன் நான் தான் வின்னன்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 95 ரூபீஸ் வந்து என்கிட்ட ஷிப்பிங் சார்ஜட்டு வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணவே இல்லை. வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய பேர் என்ன நானுமே திங்ஸ் வாங்கியிருக்கேன். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கிவ்அவே கிஃப்ட்டில் என்ன இது பண்ணிட்டாங்களா. அதுக்கப்புறம் நான் மெசேஜ்லாம் போட்டுகிட்டே இருக்கேன், மேம் எனக்கு வரலன்னு கேட்ட பிறகு அதுக்கு ரிப்ளையே இப்போ இல்லை பார்த்துக்கோங்க. ஆனால் அது இயர் ஆகுது. ஸோ அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ரிங்லாம் அழகாக இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆனால் இந்த ரிங் அவங்க சேல்ஸுமே கொடுப்பாங்க. 3 காம்போன்னு நினைக்கிறேன், 180 ரூபீஸ் என்னவோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து தான் தெரியும். இது வந்து 3 இது வந்து எந்த ஒரு அவங்க சொல்லி நான் வீடியோ போடல, நானாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா லைக் போட்டு கமெண்ட் போட்டாலே போதும்ல. நான் எங்கள் அக்காவுக்குமே அந்த சேனலை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் அவங்க அடுத்த வீக் இப்போ நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள். எலகன்ட் ஃபேஷன் சொல்லிட்டு யூடியூப்பில் அந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்கணும், அதில் போட்டு பார்த்தாலே வந்துடும். வந்ததுக்கப்புறமா நேற்று ஒரு ஷார்ட் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த ஷார்ட்டை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போடும்போது இந்த வீக் ஃபுல்லாகவே போட்டு லாஸ்ட் நாள் அது துண்டு குலுக்கி பார்த்து யார் எல்லா வீடியோக்கும் போட்டிருக்காங்களோ, எல்லா வீடியோக்கும் லைக் போட்டிருக்கோமோ அவங்க எல்லாரையும் நேமில் எழுதி போடுவாங்க பார்த்துக்கோங்க. அப்படி நீங்களும் இது பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?